வணக்கம் நேயர்களே, விவாத அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் மத்திய அரசு பணிகளில், குடிமை பணிகளில் தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பொது பிரிவினருக்கான வயது வரம்பை அரசு குறைக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. அதாவது 2015ஆம் ஆண்டில் இருந்து தாழ்த்தப்பட்டோருக்கான வயது வரம்பு 35 இருந்து 29 குறைக்கப்படுகிறது. அது மட்டும் பிற்படுத்தப்பட்டோருக்கான வயது வரம்பு 33 இருந்து 28 குறைக்கப்படுகிறது. ஓபன் கோட்டா அவர்களுடைய பொது பிரிவினருக்கான வயது வரம்பும் 25 குறைக்கப்படுகிறது. ஆக இவ்வாறு வயதை வரம்பை குறைப்பதால் இது சமூக நீதியை பாதிக்கக்கூடிய செயல். பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் அதிக எண்ணிக்கையில் எழுதுவதற்கான வாய்ப்பை இழக்கிறார்கள் மற்றும் குறிப்பிட்ட வயதுக்குள் முடிக்க வேண்டும் என்பதால் பலர் அந்த அதிகார மையத்திற்குள் செல்ல விடாமல் தடுப்பதற்கான முயற்சியாகவே இது இருக்கிறது என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் கடும் கண்டனத்தை தனது அறிக்கையாக இதற்கு வெளியிட்டிருக்கிறார். RSS பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை சமீப காலமாக சமூக நீதி பேசுவது மற்றும் இடஒதுக்கீடை ஆதரிப்பது போன்ற கொள்கைகளை தொடர்ந்து அவர்கள் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் இடஒதுக்கீடை முழுமையாக ஆதரிக்கின்றோம், இடஒதுக்கீடு இந்த சமூக ஏற்றத்தாழ்வு இருக்கும் வரை இருக்க வேண்டும் போன்ற கருத்துக்களை எல்லாம் RSS தலைவர் மோகன் பகவத் சமீபத்தில் வெளியிட்டார். அதுவும் எல்லா விவாத அரங்கங்களிலும் விவாத பொருளானது. இத்தகைய சூழ்நிலையில் இவர்கள் மறைமுகமாக வேறு விதமாக இடஒதுக்கீடை, சமூக நீதியை பறிக்கின்ற வேலையை செய்கிறார்கள் என்று அவர்களின் கூட்டணி கட்சியான மதிமுகவே கடும் குற்றம் சாட்டியிருப்பது தற்போது விவாத பொருளாயிருக்கிறது. உண்மையில் இந்திய குடிமை பணிகளில் எவ்வாறு நடைபெறுகிறது, எந்த அளவு பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் அதிகாரம் அங்கு இருக்கிறது, இந்த வயது வரம்பை குறைப்பதால் உண்மையில் சமூக நீதி பாதிக்கப்படுமா என்கின்ற கோணத்தில்தான் இன்றைய விவாத அரங்கம் விரிந்து செல்ல இருக்கிறது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு கருத்துக்களை பதிவு செய்வதற்காக OBC பத்திரிகையினுடைய ஆசிரியரும் வழக்கறிஞருமாகிய நடராஜ் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். மற்றும் முன்னாள் மூத்த IS அதிகாரி கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்களும் தமது அனுபவத்தில் இருந்தும் பல்வேறு தரவுகளுடன் கூடிய விவரங்களை நமது விவாத அரங்கில் எடுத்து வைக்க இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் வழக்கறிஞர் சுப்பிரமணியன் பாலாஜி அவர்கள் நடுவண் அரசின் நிலைப்பாட்டை நியாயப்படுத்தி பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைக்க இருக்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த காரை செல்வராஜ் அவர்களும் தனது கருத்தை நமது விவாத அரங்கில் முழுமையாக எடுத்து வைக்க இருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடமிருந்தே ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த விவாதம், அந்த அறிக்கை வர்றதுக்கு காரணமா இருந்தது நடுவண் அரசு தாங்கனால உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். இப்ப என்ன ஒரு அவசியம் ஏற்பட்டது, என்ன காரணத்துக்காக SCக்கு 35 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னும், BCக்கு 33 இருந்து 28 வயசு ஆக்கணும்னு எதுக்காக வயது வரம்பை குறைக்கிறீங்க? இது அவங்களுக்கான ஒரு அளவுகள், தரவுகள், தகவல் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை குறைக்கிறதுக்காக அமையுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துல பல காலமாக பல ஆய்வுகள் செய்யப்பட்டு இந்த மாதிரி வயது வரம்பு எவ்விதமான மாணவர்களை, எவ்விதமான நபர்களை இப்பணிக்கு தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்கு வயது வரம்பை குறைத்தால் சரியாக இருக்கும் என்று அவர்கள் கொடுத்த பரிந்துரையின் பேரிலேயே வயது வரம்பை குறைப்பதற்கான முயற்சிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நம்ம வெளியில இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல நம்ம ஒரு டிகிரி படிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா உடனடியாக PG பண்ணணும், இல்லை அதுக்கு மேலேயும் பண்ணலாம், PhD அளவுக்கு போகலாம். போயிட்டு வாழ்க்கையில் ஒரு 28 வயசுக்குள்ள நம்ம எந்த ஒரு ஃபீல்டை எடுத்திருக்கோமோ அந்த ஃபீல்டில் செட்டில் ஆயிடணும். அந்த ஃபீல்டில் அதுக்கு மேலே செட்டில் ஆகலைன்னா, ஒரு மனிதன் அந்த பணியிலே செல்லவில்லை என்றால், அந்த பாதையிலே செல்லவில்லை என்றால், அவனுக்கு திரும்புவதற்கு வேறு தொழில்நுட்ப கல்வி இல்லை என்றால் வேறு பாதைக்கு செல்வது மிகவும் கடினமாக இருக்கும். அவர்கள் மிகவும் வேதனைக்கு, கஷ்டத்திற்கு தள்ளப்படுவார்கள். இது அனுபவ ரீதியான உண்மை. ஏன்னா நீங்க PhD பண்ணவங்க, டிகிரி MPhil பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு அதுல UGC பண்ணிட்டு விரிவுரையாளர் வேலை கிடைக்காமல் பல காலம் கழிந்து அவர்களுடைய வாழ்க்கையே வீணடித்த பல பேர் இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த மாதிரி IAS படிக்கிறேன்னு சொல்லிட்டு டெல்லியில போய் கஷ்டப்பட்டு படிச்சு அப்புறம் அதுல சக்சஸ் ஆக முடியாம அவர்களுக்கு அந்த மனோபாவத்திலிருந்து கீழே வர முடியல. IAS பாஸ் பண்ணாட்டி அதுக்கு கீழே உள்ள Group 1, Group 2 இந்த மாதிரி ஒரு தேர்வு எழுதி அதுல உள்ள போகலாங்கிற, அதுவரை 35 வயது வரை அதுக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு கிடைக்கலனா எளிமையா அந்த அவங்களுடைய அனுபவத்தை, படிப்பு அனுபவத்தை வச்சு அவங்க வேற சில பணிகளுக்கு போக முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அரசாங்க உத்தியோகத்திற்கான பாதையும் தனியார் உத்தியோகத்திற்கான ஆரம்பங்களும் முன்னேற்பாடுகளும் சுத்தமாக சம்பந்தமே இல்லாதவை. நீங்க இந்த பாதையில போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க இன்னைக்கு
டிகிரி இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு நீங்க வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் வேலைக்கு போகலன்னா 2 வருஷம் கழிச்சு நம்ம வந்து அவுடேட் ஆயிடுவோம். நம்ம அந்த ஃபீல்டில் திருப்பி வேலைக்கே போக முடியாது. இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. நம்ம அங்கே வேலைக்கு போகும்போது நமக்கு ஜூனியரா இருக்கிறவங்க நம்மளோட பெரிய வேலையில இருப்பாங்க. அப்போது அந்த போறவங்களுக்கு வந்து அந்த இடத்துல சூழ்நிலையில பணிபுரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க இந்த IAS IPS எழுதுறவங்க நீங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றவங்க அவங்க ஒரு குரூப்பா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு 5 பேர் 10 பேரா சேர்ந்து தான் இரவு பகல் பாராம ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுல ஒரு 3-4 பேருக்கு கிடைச்சிட்டு ஒரு 3-4 பேருக்கு கிடைக்கலன்னா அதுலயே பல வருத்தங்கள்லாம் இருக்கு. நான் பக்கத்துல இருந்து இதெல்லாம் பார்த்ததுனால சொல்றேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது நீங்க 35 வயசு வரைக்கும் அவங்க இதுக்கான முயற்சிகள்ல செஞ்சு 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 தோல்வி அடைஞ்சிட்டு அதுல அப்புறம் திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வேலை வாய்ப்புமே இல்லாத அளவுக்கு போய்விடும். அதனால இப்ப வந்து ஜெனரல் கோட்டால 25 வயசுன்னு சொன்னது வந்து மிகவும் சரியே. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்தந்த வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு அப்படியே தான் இருக்கு. அது ஒன்றும் யாரும் எதையும் மாத்தல. அந்தந்த வகுப்பினரிடையே இப்பொழுது போட்டி இன்னும் அதிகமாகும், இன்னும் நல்லா ஆகும். இன்னும் இதுல நல்லா படிக்கிறவங்க, இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸா படிக்கிறவங்க இதுல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த மாதிரி வயதை குறைத்தது எல்லா சமூகத்தினரிடையும் ஒரு இன்னும் நல்ல போட்டியும் அதிலே திறமையானவர்கள் மிகவும் திறமையானவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பை அதிகரிக்கும் என்பதுதான் என் கருத்து. உங்களுடைய கருத்துப்படி பார்த்தா இப்ப இவ்வளவு நாள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 35 வயது வரை வேற இதுக்கு செல்ல விடாம பல இளைஞர்கள் வீணா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 33 வயது பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் போக 28 வயசுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சிரும். உண்மை ஒரு இனத்தை மட்டும் சொல்லாதீங்க, எல்லாருக்கும். இல்ல, நான் எந்த ஒரு இனத்தையும் சொல்ல. இப்ப அவங்க 33 வயசு வரையும் ஒரு சான்ஸ் இருந்தது பிசிக்கு. எஸ்சிக்கு 35 வயசு சான்ஸ். அவங்களுடைய தடத்தை மாற்றிக் கொள்வதற்கு இப்பொழுது வந்து இன்னும் அவருடைய வாழ்க்கையில இன்னும் சீக்கிரமாவே இது கிடைக்கல அப்படின்ற அந்த ஒரு தோல்வி வரும்போது அவர்கள் தடத்தை மாற்றிக்கொள்வதற்கு இப்பொழுது இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் உள்ளன. இன்னும் இது வந்து நல்லாதுதான். இது நீங்க இன்னும் வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்க கல்யாணமும் பண்ணிக்காம வாழ்க்கையில செட்டில் ஆகாம இந்த மாதிரி இன்னும் வேலையே கிடைக்கலங்கிற இந்த கஷ்டத்துல போயிட்டு அது கிடைக்கலங்கும் போது இது வந்து ஒரு பெரிய தோல்வி ஆயிடும். அந்த மாதிரி இப்ப தோல்வி ஆயிட்டு ஒண்ணுமே செய்யாம வீட்டுல இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அதனால இது நிச்சயமாக ஒரு நம் இளைஞர்களை இன்னும் ஊக்கப்படுத்தி இன்னும் நல்லா இன்னொன்னு பாருங்க. இன்னொரு சின்ன கால்குலேஷன். இப்போ ஒரு 35 வயசுக்காரர் இருக்காரு, தேர்வுல பரீட்சையில பாஸ் ஆகி எல்லாம் போறாரு. ஒரு 28 வயசுக்காரரும் அவரோட நல்லா பாஸ் ஆகி அதிக மார்க் வாங்கி போறாருன்னு வச்சுக்கோங்க. அதே இனத்தை சேர்ந்தவர், அதே ஜாதியை சேர்ந்தவர்னா அதை யாரும் தடுக்க முடியாது. ஒருத்தர் 35 வயசானவர் வாங்குற மார்க்கை விட 28 வயசு 29 வயசுக்காரங்க பரீட்சை எழுதுறவங்க மார்க் வாங்கினா இல்ல அவர் வயசு கூட, அதனால அவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுங்கன்னு யாரும் சொல்ல போறது இல்லை. அந்த இடஒதுக்கீட்டிலே கீழே வயசு கம்மியா இருக்கிறவங்களும் செலக்ட் ஆயிட்டாங்கன்னா ஆனதுதான், அதை யாரும் மாற்ற முடியாது. அதனால வயசை குறைக்கிறதுங்கிறது ஒன்றும் தவறு இல்லை. இது வந்து மிக சரியான செயல் தான். சார், உங்கள்கிட்ட நீங்க இந்த ஃபீல்ட்ல இருந்ததுனால உங்களுக்கு அந்த விஷயங்கள் அதிகம் தெரியும். அது 35 வயது வரை அவன் முயற்சித்துட்டு ஆனா மகிழ்ச்சியான விஷயம். ஒரு வகையில் ஆகாத பட்சத்துல அவன் வேற எந்த ஃபீல்டுக்கும் போக முடியாது. இவ்வளவு பெரிய படிப்புக்கான முயற்சியை பண்ணிட்டு ரொம்ப ஒரு கிளர்க்காவோ ஒரு பியூன் வேலைக்கோ இல்ல ஒரு ஸ்டெனோவாவோ அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருமண வாழ்க்கை இதுன்னு பல்வேறு விஷயங்கள் பாதிக்கப்படுது. அந்த வயல 28-29 வயசுக்குள்ள பிசி எஸ்சி ஸ்டூடெண்ட்லாம் அது என்னன்னு ஒரு முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வேற எதுக்கு போக கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் அந்த அரசு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி மனப்பான்மையும் அவங்க சீக்கிரம் முடிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தையும் அளிக்கும் விதமாக தான் இந்த வயது வரம்பை வந்து குறைச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற அவரோட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பணிக்கு என்ன வயசுல ஆள் வரணும் அப்படி என்பது இவர் இங்க வராம போனா என்ன ஆவார் என்பதை பொறுத்தெல்லாம் நிர்ணயிக்கப்படக்கூடாது. அதாவது பணிக்கு என்ன வயசு வேணுமோ அந்த வயசுல நம்ம போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதனால இந்த காரணத்திற்காக இது குறைக்கணுமா கூட்டணுமா என்பது இது தேவையில்லாத ஒரு கரணியாக எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் இந்த வயதை குறைப்பதிலோ கூட்டுவதிலோ இந்த 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 சமுதாய சமத்துவங்கள் அடிபடுது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுல ஒரு எஸ்சிகளுக்கோ இல்லாட்டி மற்றவர்களுக்கோ வயதை கூட்டினால் அவர்களுக்கு வாய்ப்பு கூடும் என்பது அது ஒரு பொய்மையான இல்லாட்டி மாயையான வாதம். எந்த வயதை கூட்டினாலும் சரி குறைத்தாலும் சரி அவர்களுக்கு என்ன ஒதுக்கீடு கொடுத்துருக்கிறவர்களுக்கு அந்த எண்ணிக்கையில் வந்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். நீங்க 22 வயசு அப்படி என்று நீங்க குறித்தாலும் 18% எஸ்சி கொடுத்தீங்கன்னா 18 பேர் வந்துருவாங்க. இல்ல
35 வயசு வரைக்கும் போட்டா தான் எனக்கு அந்த 18% எஸ்சி வருவார்கள் அப்படி என்ற ஒரு ஒரு இயலாமையிலெல்லாம் எஸ்சிகள் எல்லாம் இல்லை, மற்ற இனத்தவரும் இல்லை. குறிப்பாக ஓபிசி அப்படி என்று பார்க்கணும் அப்படின்னா படிக்கிறவர்கள் எண்ணிக்கையில் ஓசிகளை விட எஸ்சிகளை விட ஓபிசிகள் பன்மடங்கு அதிகமாக இருக்கிறார். அதே வயதில், இளம் வயதில் சொல்றார். ஆகவே இந்த வயதை கூட்டுவதனால இந்த சமுதாயத்தில் பின்னடைந்த மக்களுக்கு வாய்ப்பை கூட்டுகிறோம் என்பது அது அவ்வளவு சரியான பொருந்துகிற வாதமாக இல்லை. அது ஏன்னா இவ்வளவு காலமாக அவர்கள் என்னமோ இதை எஸ்சிகளே நம்புகிற மாதிரி செய்தார்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வயதை கூட்டுறதுனால இந்த மாதிரி எஸ்சி மாதிரி மக்களுக்கு இந்த பணியில அவர்களுக்கு ரொம்ப பின்னடைவை கொண்டு வருகிறார்கள். அது இந்த பணியில் இருக்கிறவர்களுக்கு தெரியுது, வெளியில இருக்கிறவர்களுக்கு தெரியுதோ என்ன. 35 வயது மாதிரி ஆக்குறதுனால சொல்றீங்களா? வயதை கூட்டி ஒருத்தன் இன்னொருவன் 26 வயசுல 24 வயசுல அவர்கள் பணிக்கு வருகிறார்கள். இப்ப நான் 26 வயசுல எஸ்சியா இருந்து நான் வந்தேன் பணிக்கு. ஆனா 24ல வந்தவர்களும் இருக்கிறார்கள். 24 வயசுலயே வந்தவங்க இருக்கிறாங்க. நான் எஸ்சியாக இருந்தாலும் 26 வயசுல வந்துட்டேன் நான். ஆனால் இதுக்கப்புறம் நீங்க 35 வயசுல ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க, 35 வயசுக்காரங்களும் வந்துருவாங்க. 35 வயதுல ஒருத்தன் வரான், 30 வயசுல வரான் அப்படின்னா அவனுக்கு அந்த சர்வீஸ்ல இருக்கிற காலங்கள் அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் 26 வயசுல வந்ததுனால எனக்கு 35 வருஷம் சர்வீஸ் கிடைச்சது. நான் அதுக்கப்புறம் நான் 30 வயசுல வந்தேன்னா எனக்கு இன்னொரு 4 வருஷம் குறைஞ்சிருக்கும். நான் இன்னொரு 35வது வயசுல வந்து சேர்றேன் அப்படின்னா 20 வருஷத்துல நான் வெளியே போயிடுவேன். 25 வருஷத்துல நான் வெளியே போயிடுவேன். அவன் நான் முதிர்ந்து வரும் பொழுது நான் அந்த பணியின் உச்சத்திற்கு என்னால் போக முடியாது. இந்த எஸ்சிகள் என்பவர்களை இந்த கொஞ்சம் லேட் வயதுல இவங்க உள்ள கொண்டாடுவதனால இப்ப என்ன நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னா, உச்ச பகுதிகளில் எஸ்சிகளை காணும். இப்ப தமிழ்நாடு ஐஏஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தத்துல 18க்கு மேல 20% இருக்கிறார்கள். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழ்மட்டத்தில் இப்ப இங்க டைரக்டர் டெப்டி கலெக்டர்ல இருந்து வரவர்கள் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதனால எஸ்சிக்கள்ல அங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய சதவீதம் 30-35% இருக்கும். இந்த 300 பேர் கொண்ட இந்த தமிழ்நாடு ஐஏஎஸ்ல கீழ் 150ல 30-35% எஸ்சிகள் இருக்கிறாங்க. மேல வந்தீங்கன்னா இன்றைய கணக்குல 75வது வருஷத்து ரெக்ரூட்ல இருந்து 85வது வருஷத்து ரெக்ரூட் வரைக்கும் இப்ப சர்வீஸ்ல இருக்கிறாங்க. 40 பேர் இருக்கிறாங்க. இந்த 40 பேர்ல 2 பேர் தான் எஸ்சிகள் மிஞ்சி இருக்கிறாங்க. இன்றைக்கு ரிட்டையர் ஆகுமா, நாளைக்கு ரிட்டையர் ஆகுமா. அவர்களுடைய சதவீதம் என்பது 5% குறைஞ்சு போயிடும். இதுல இவர்கள் அந்த செக்ரட்டரி, அந்த சூப்பர் டைம் அப்படின்ற செக்ரட்டரி பதவிக்கு மேல் பதவிகளுக்கு வருவது என்பது இல்லாமல் போயிடும். நிறைய பேர், பாதி பேர் இதுல நான் அந்த 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 ஸ்பெஷல் கமிஷனர், சீஃப் செக்ரட்டரி கிரேடுக்கு வராமலேயே இவங்க ரிட்டையர் ஆகி போயிடுவாங்க. இதனால என்ன இன்னொரு என்ன ஒரு எண்ணங்கள் வருது அப்படின்னா, ஆமா எஸ்சிகள் எல்லாம் அவர் மேல சீஃப் செக்ரட்டரியா வர்றதுக்கெல்லாம் இவங்க லாய்க்கு இல்லாதவர்கள், இந்த மாதிரியான சில இடர்பாடுகள்லாம் வரும். ஒரு அணிக்கு தலைமை ஏற்கும் பதவிகள் அப்படின்னா இந்த உச்ச பதவிகள், இந்த உச்ச பதவிகளுக்கு எஸ்சிகள் வரணும். இந்த உச்ச பதவிகளுக்கு நான் எஸ்சிக்கு வரணும்னா நான் மற்றவர்களை போல அதே சமகாலத்தில் நான் உள்ள வரணும். சமகாலத்தில் உள்ளே வர முடியாத அளவிற்கு எஸ்சிக்கள் இல்லை என்று எங்கும் வாதம் வைக்க முடியாது. இது எஸ்சிக்களை இழிவுபடுத்தும் ஒரு ஒரு கற்பிதமாக நான் பார்க்கிறேன். அந்த காலத்தில் 1960களில் இருந்தே எஸ்சிக்கள் இந்த மாதிரியான முதன்மை பணிகளுக்கு 24-26 வயசுகளில் வந்தவர்கள் இருக்கிறோம். ஆகவே வயது என்பதை நுழைவாயிலில் வைத்து பேசக்கூடாது. ஒருவேளை இது போன்ற இந்த சமுதாயத்தில் பின்னடைந்தவர்களுக்கு இந்த வயதில் ஏதாவது ஒரு தளர்வுகளை கொடுக்கணும் அப்படின்னா என்ட்ரி லெவல்ல கொடுக்காம நீங்க உச்ச அளவில் கொடுத்துட்டு போங்க. நீங்க இப்ப இங்க நுழைவாயில்ல நான் 25-30 வரைக்கும் ஆக்குறேன் அப்படி என்பதை ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல எஸ்சிகளுக்கு 60 வயசு 65 ஆக்குங்க. ஓபன் கோட்டா 60னா இவங்களுக்கு 65, பிசிக்கு 62, அந்த மாதிரி இங்க இருக்கிறதா அப்படி ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல அவங்க ஓய்வு பெறும் வயதை கூட்டுங்க.
அப்போ இவர்கள் உச்சத்திற்கு வருவதற்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் இன்னும் கூடும். ஆனா அடிமட்டத்திலேயே நீங்கள் வயதை நீங்கள் கூட்டினீர்கள் என்றால் இந்த இந்த அதுவும் இந்த இந்த மக்களுக்கான சமத்துவத்திற்காக இல்லாட்டி இந்த சோசியல் இந்த ஒப்புரவு என்று சொல்கிறார்கள், இந்த ஒப்புரவு இதுல அடி வாங்கும். இதுதான் இந்த பணிக்கு உள்ள இருந்து வந்து பார்த்தா இது தெரிகிறது. ஆகவே இந்த வயதை கூட்ட வேண்டும் என்பது எஸ்சிகளுக்கோ எஸ்டிகளுக்கோ இது சாதகமான செய்தி இல்லை என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்வேன், புள்ளி விவரமாக சொல்ல முடியும். அப்ப இப்ப 35 29 தலித்துகளுடைய வயதுகள் எண்ணிக்கையை அரசு குறைத்திருப்பது வரவேற்கத்தக்க விஷயம் தான் சொல்றீங்க நீங்க. இத இன்னும் சொல்ல போனா எல்லாருக்கும் ஒரே வயதாக வைத்தால் அதுல சமத்துவம் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லாருக்கும் ஓபன் கோட்டா மாதிரியே வச்சிடலாம் அப்படின்னு. ஆமா, ஒரே வயசு. ஒரு காலகட்டத்தில் ஒருவேளை இருந்திருக்கிறதோ என்னமோ அது எனக்கு தெரியல, இப்படித்தான் சொல்லி காட்டினாங்க. ஆனா நல்ல உள்ள போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி, குறிப்பாக இந்த பதவிகளுக்கு, வேறு சில பதவிகளுக்கெல்லாம் வயதை பற்றி நம்ம பெருசா இன்சிஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்ப ஒரு அசிஸ்டன்ட் பதவி இருக்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி இருக்குது, அதுக்கு நீங்க இளவலத்தான் தேடணும் இல்லை, அது எப்ப 50 வயசு வரைக்கும் கொடுத்துட்டு போகலாம். அதுல மேல ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை அதுல. ஆனால் இந்த மாதிரியான முதன்மை பணியிடங்கள், குடிமை, இந்த மாதிரி இந்த சிவில் சர்வீசஸ் பாருங்க, இந்த சிவில் சர்வீசஸுக்கு நல்ல இளம் ரத்தங்கள் வர வேண்டும். அதுல இந்த எஸ்சி எஸ்டி என்பது ஒரு பக்கம் இருக்க, பொதுவான ஒரு ஆளுமை விஷயங்களுக்குள்ளெல்லாம் போறோம் அப்படின்னா கிளடுகளால இந்த சர்வீஸ்க்குள்ள வந்து அவர்கள் மக்களுக்கான சேவையை முதுகு நிமிர்ந்து செய்ய முடியதில்லை. அவன் இள வயசுல வர்றவனும் ஒரு 10 வருஷம்தான் அவன் இந்த நேர்மை விஷயங்கள், அதுக்கப்புறம் மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு ஒரு அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு அது குறுகுறுப்போ அது துருதுருப்போ இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் மக்கி 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 போகுது. 35 வயசுல நீங்க கொண்டாந்து போட்டீங்கன்னா அப்புறம் அப்படியே மக்கி போன எருவாத்தான் கலந்து மற்றவர்களுக்கு தான் பயன்படுவார்களே தவிர இவர்களால எதுவும் நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. இதுல நீங்க இந்த பொது தொகுதி அப்படின்னு ஒண்ணு போட்டு அதுக்கு நான் வயசை குறைக்கிறேன் அப்படின்னா இன்டைரக்டா நல்ல இன்னும் சின்ன வயசுல இந்த பொது தொகுதி மக்களை நீங்க அதுல உள்ள நுழைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் எதிர்காலத்துல அந்த மேல் பதவிகளை அவர்கள் எழுதுவதற்கு அவர்களுக்கு ஒரு வயது அட்வான்டேஜ் கொடுக்குறீங்களோ அப்படின்னு கூட கணக்கு போட்டு பேச முடியும். ஆகவே இந்த வயது என்பது இந்த சோசியல் கிளாசிபிகேஷனுக்கு இந்த என்ட்ரி லெவல்ல இடையூறாக இருக்கிறது என்பதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியல. உங்க அனுபவத்திலிருந்து பார்த்த விஷயமாவே இதை பதிவு செய்யல. ஒரு விஷயம் சார் சொல்றதில்ல, நீங்க சொல்ற மாதிரி வயசை காமன் ஜெனரல் கோட்டாக்கு வயசை நீங்க 29 ஆக்குனீங்கன்னாவோ இல்ல எஸ்சி பீப்புள் ஓசி பீப்புள் கொண்ட வயசை 25 ஆக்குனீங்கன்னாவோ மிகப்பெரிய அரசியல் ஆயிடும். ரெண்டு பக்கமும் அரசியல் ஆயிடும். அது அரசியல்ல எதையும் ஆகலாம். இந்த மேஜையை கூட இந்த கண்ணாடி போடணுமா வேண்டாம் மற்ற விஷயங்கள் கூட அரசியல் ஆகலாம், அது வேற விஷயம். நிச்சயமா அவங்கள்ட்ட இப்போது இப்ப அவரும் சமூக நீதி அடிப்பில் தான் சொல்றாரு. அதாவது இந்த விஷயங்கள் நான் சமூக நீதி அந்த மக்கள் உயர வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களோ பிற்படுத்த மக்களோ உயர வேண்டும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. பட் என்னுடைய அனுபவத்தில் அவர் அந்த ஐஎஸ் அதிகாரியை இருந்த பட்சத்தில் நான் பார்க்கும் வரை 35 வயசு வரை ஒரு தலித் அதிகாரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது அவர்களுக்கான ரிட்டையர்மெண்ட் ஏஜும் ரொம்ப நெருங்கி வந்துருது. அதனால பெரிய லெவலில் ஏ கிரேடுக்கெல்லாம் போக முடியல. சின்ன லெவல் இது அடிமட்ட இதுல 80 விழுக்காடு 90 விழுக்காடு இருந்துட்டு தலித்துகளுக்கும் இடம் கொடுத்துட்டோங்கிற மாதிரி கணக்காக தான் ஆகுது. ஆக இது இந்த நம்ம வேறு வித ஆங்கில இந்த நிர்வாக அடிப்பெல்லாம் நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு இருக்கிற நிலைமை இது 2015 தான் இப்ப சொல்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எஸ்சிஸ்க்கு மட்டும் ரெடியூஸ் பண்ணல, ஜெனரல் கேட்டகரிக்கும் இன்னைக்கு 32 இருக்குது. இந்த பிரச்சனை இவங்க என்ன சொல்றாங்களோ அது ஜெனரல் கேட்டகரியில 32 வர்ற ஆளுக்கும் அதே பிரச்சனை இருக்குது. ஸோ இன்றைக்கு நம்மளுடைய விவாதத்தினுடைய கோர் இது. இந்த ஏஜை ரெடியூஸ் பண்றதுனால அட்மினிஸ்ட்ரேஷன் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற மெத்தட் பார்த்தோம்னா அது வேற. பார்த்தோம்னா அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏஜ் ரிடக்ஷன் பண்றது இன்னைக்கு தேதியில ஓபிசிக்கு 33, எஸ்சி எஸ்டிக்கு 37, ஜெனரல் கேட்டகரிக்கு 32. அது மட்டும் இல்லாம 2 வருஷம் இப்ப எக்ஸ்ட்ரா, இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த காம்ப்ரிஹென்ஷன்ல சம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு இல்லையா, ஒரு அஜிடேஷன் இருந்துச்சு நாட்டில், அதனால 2 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்து 2 அட்டெம்ப்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தேதியில ஆக்சுவலா எல்லாருக்கும் 2
அதனால 31 35 ஆகும், 37 39 ஆகும், 32 வந்து ஜெனரல் கேட்டகரி 34 ஆகும் இருக்குது. 2 அட்டெம்ப்ட் வேற எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இன்னைய தேதியில. இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண பிறகு அவங்க ஒர்க் வந்து அதுக்காக நமக்கு கிடைக்கும், இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் கிடைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்கள வந்து நீங்க நிறுத்துங்கன்னு வச்சுங்க, இத்தனை வருஷமா இருந்தவங்க நமக்கு 4 அட்டெம்ப்ட் இருக்குது, 3 அட்டெம்ப்ட் இருக்கு, படிக்கலாம். ஏன்னா முக்கால்வாசி பேர் பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை விட செகண்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணி வந்தவங்க தனக்கு சரியான டிபார்ட்மெண்ட் கிடைக்கலன்ட்டு செகண்ட் அட்டெம்ப்ட் எடுத்துறாங்க. அதனால இதை வந்து இந்த ரிடக்ஷன்ங்கிறது தேவையில்லாது. நீங்க இதை பேசிக் கோர் இதை பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாரு, ஆனால் முக்கியமான பாயிண்ட் டச் பண்ணல அவர். இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் 10th ரிப்போர்ட்ல அதை வச்சு தான் செய்யறாங்க. இதுல அந்த ரிப்போர்ட் வந்து 2005ல கொடுத்தது, 9 வருஷமா கிடப்பில் போடப்பட்டது. அதை இன்னைக்கு திடீர்னு எடுத்து வச்சு உடனே சட்டமாக்குறாங்க. அந்த சட்டமாக்குறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அப்ப நேத்து நீங்க கொடுத்த ப்ராமிஸ்க்கு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அதை நம்பி நீ ஒர்க் பண்ணிட்டு அதை இதோட நீங்க தொடர்படுத்தி பாக்குறீங்க. நிச்சயமா ஒரு கவர்மெண்ட் வந்து நேத்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுது, இன்னைக்கு திடீர்னு இன்னொரு ப்ராமிஸ் பண்ணுது. ரெண்டாவது, நீங்க வயசானனால 35 வயசுக்கு வந்ததுனால அவன் வந்து டெட்வுட் ஆயிடுவான்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூகே ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. ஏன்னா யூகே பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். யூகேல சிவில் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அந்த இதுக்கு பேர் ஐஏஎஸ்க்கு. அங்க ஏஜ் லிமிட் கிடையாது அப்பாயின்மெண்ட்டுக்கு. அவங்ககிட்ட வேலிட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வர்றாங்களா, வந்தாங்கன்னா அவங்கள வந்து அது அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்கள ஆக்சுவலி இட் இஸ் அ செகண்ட் லைஃப் ஃபார் தம் வர்றாங்க அங்க பீப்புள். பிரான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பிரான்ஸ்ல வந்து எந்த கவர்மெண்ட் ரொம்ப நாள் இருந்தது இல்லை. ஆனா சிவில் சர்வீஸ் தான் வந்து பிரான்ஸே கட்டிக்காகுது கிட்டத்தட்ட 60-65 ஆண்டு காலமாக. அங்க நீங்க பாத்தீங்கன்னா 35 வயசு தான் இங்க இருக்க ஐஏஎஸ்க்கு ஈக்குவலன்ட் கேடர் இருக்கு. 35 வயசு நார்மல். 5 இயர்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா தர்றாங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா சேர்த்துக்கிறாங்க. அதனால 35 வயசுல வந்ததுனால அவன் டெட்வுட் ஆயிடுவாங்கிறத வந்து என்னால ஒத்துக்க முடியாது. ஏன்னா 33 வயசு வந்து இப்ப இன்னைக்கு தேதியில நீங்க இந்த அமெண்டட் பொசிஷன் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஏஆர்சி ரெக்கமெண்டேஷன் எடுங்க. அதுல வந்து 25 ஜெனரல் கேட்டகரி அவர் ரெக்கமெண்ட் பண்ணது ஏஆர்சி 2005ல. ஓபிசிக்கு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா 28, எஸ்சி எஸ்டிக்கு 29ன்னு கொடுத்தாங்க. அதை எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா, இந்த ஆர்டர்ல ஜெனரல் கேட்டகரி 25 இல்ல 26 1 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 28 அப்படியே வச்சுக்கிட்டாங்க, எஸ்சி எஸ்டிக்கு 29 அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஏஆர்சி அது ஒரு சட்டன் பேசிஸ்ல, என்ன பேசிஸ் அப்புறம் பார்க்கலாம், ஒரு பேசிஸ்ல டெசிஷன் கொடுக்குறாங்க. அது எப்படி ஜெனரல் கேட்டகரி 1 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க நீங்க அட் த ஸ்ட்ரோக் ஆஃப் பென் ஆஸ் அ மினிஸ்டர்? இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டெசிஷன். அப்போ ஒன்னு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஏஆர்சி ரெக்கமெண்டேஷனோட 25 26 ஆகுனீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் ஆக்கியிருக்க வேண்டியதானே. ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுடைய அப்ரோச் வந்து நேர்மையானது இல்லை, இது பொலிட்டிக்கல் டெசிஷன் ஃபர்ஸ்ட் தெரியுது. ரெண்டாவது, இதுல அந்த அதே ஏஆர்சியில ஆவரேஜ் ஏஜ் அதை வந்து கம்ப்ளீட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 1950ல இருந்து 2005 வரைக்கும். ஏன்னா அவங்க கொடுத்தது 2005 அது வரைக்கும் கொடுத்த ரிப்போர்ட்ல நான் எல்லாத்தையும் சொல்லல. 1970ல ஆவரேஜ் ஏஜ் வந்து 23.7, அப்பெல்லாம் 24 வயசா இருந்துச்சு. அப்ப 23.7 ஆவரேஜ். 1980ல 25.1, 26 ஆச்சு லிமிட். அப்ப 25.1. 1990ல 26 இருந்தப்ப 25.8. 2000ல 25.9. 2005ல 27.1. இதுதான் பினாமினல் டிஃபரன்ஸ் 2005ல வந்திருக்கு. ஏன்னு கேட்டா ஏஜ் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏஜ் லிமிட் இப்ப நீங்க வந்து அது ஒரு கணக்கிட்டு தான் பண்ணிருக்காங்க அவங்க. கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் 70ல இருந்து ஸ்டடி பண்ணி சொல்லிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் எத்தனை கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆனாங்க, செலக்ட் ஆனாங்க ஒவ்வொரு வருஷம், அவங்களுடைய ஏஜ் என்ன, ஏஜ் ஒவ்வொரு கேண்டிடேட் ஏஜ் போட்டு அவங்க எத்தனை பேர் அதை போட்டு டோட்டலா போட்டு அந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வகுக்குறாங்க. வகுத்தாங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் கிடைக்குது. அதுக்கு இட்ஸ் ரிலையபிள் டேட்டா. அதனால 27 ஏஜ்ல தான் ஆவரேஜா வர்றாங்க. நீங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்தா கூட இப்போ அப்படி பார்க்க கூடாது. அது நான் சொல்லிடுறேன். அந்த ஆரம்ப கட்ட காலத்துல அந்த லிமிட்டே 22 வயசு 24 வயசு அதுக்குள்ளதான் வந்து தீரணும். அதுக்கப்புறம் நீங்க வயசை தளர்த்துறீங்க, அதனால கூடுதல் வயசுக்காரங்க வராங்க வருது. அதனால வயசு முதிர்ந்தவர்கள் தான் இதுக்குள்ள வர முடியும் அப்படின்ற கன்க்ளூஷனுக்குள்ள நம்ம வரக்கூடாது. இல்ல நான் அந்த தியரியை சொல்லல. அந்த தியரி சொல்ல, அதாவது நீங்க வயசானவங்க வந்ததுனால அட்மினிஸ்ட்ரேஷன் கெட்டு போச்சுங்கிறதுக்கு வந்து இன்டர்நேஷனல்ல எங்குமே கிடையாது. இந்த ஏஆர்சி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மிக முக்கியமானது, எமினன்ட் பர்சன்ஸோட ஒப்பீனியன் வந்து ஏஜ குறைன்னு சொல்லியிருக்குது. எமினன்ட் பர்சன்ஸ் ஒப்பீனியன் வேற, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேற. எக்ஸ்பர்ட்ங்கிறவன் சப்ஜெக்ட்ல மாஸ்டர், அவன் வந்து தன்னுடைய ஒப்பீனியன் ரிலையபிள் டேட்டா அப்படி சொல்றான்.
எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்கல இந்த ஏஆர்சி, எமினன்ட் பர்சன்ஸ் சொல்றாங்க. சார் எமினன்ட் பர்சன் சொல்றாங்கல்ல, இது அப்படியே இன்னொரு எமினன்ட் பர்சன் நான் எக்ஸ்பர்ட்டுக்கே போறேன். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் யார் யார் பாஸ் பண்றாங்களோ அவங்களெல்லாம் ட்ரைனிங் தரது வந்து லால் பகதூர் சாஸ்திரி அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் முசூரில் இருக்குது. அங்க 5 வருஷம் ட்ரைனிங் தராங்க. அந்த ட்ரைனிங் அந்த இதனுடைய பிரின்சிபல் சீஃப் சொல்றாரு ஏஜை குறைக்காதேங்கிறார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்னன்ஸ் கமிஷனுக்கு டோட்டல் ஆப்போசிட் ரெக்கமெண்டேஷன். அவர் சொல்றாரு, அவன் இது வயசானவங்க 30 வயசுக்குலாம் வர்றாங்கன்னா அவங்க நல்லா ரிசீவ் பண்றாங்க, வேரடி எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர்றாங்க. ஆனா அவர் சொன்னதுல ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய விவாதம் என்பது வயதை குறைப்பது அந்த பணியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தேவைகளை பற்றியதா அல்லது சமூக நீதியை பற்றியதா அப்படின்றது. சமூக நீதியை பற்றி பேசுவது என்னும் பொழுது இந்த வயது 22 வயசு 27 வயசு இப்படின்னு இருக்கிறதுல என்ன சமூக நீதி இதுல அடிபடும் என்பதை தான் நம்ம கூர்மையாக பார்த்தோம்னா அதான் நான் கேட்கிறேன். அவரு அந்த 35 வயது அப்படின்னு வரும்போது ஒரு 28 வயதுல தலித் கேண்டிடேட்டோ ஒரு பிற்படுத்தப்பட்டவரோ 29 28 வயசுக்குள்ள போகும்போது அவர்கள் ரிட்டையர் ஆகும்போது அவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. 35 வயதுல போகும்போது அவங்களுக்கு அப்ப தலித்துகள் வந்து உயர் பதவியில் இருக்கிறது குறைவா இருக்கு, பிற்படுத்தவர்கள் குறைவா இருக்கு, மீண்டும் மீண்டும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்ப தகுதி திறமை இங்க மீண்டும் மீண்டும் பேச இல்ல. அது ஒண்ணு. அதாவது கேட்டா அதே பிரச்சனை ஜெனரல் கேண்டிடேட்டும் இருக்குது. ஜெனரல் கேண்டிடேட்டும் இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? 1 வருஷம் டிஃபரன்ஸ், 2 வருஷம் டிஃபரன்ஸ், அவ்வளவுதானே. இவருக்கும் அதே பிரச்சனை இருக்கு. நீங்க ரெண்டாவது எல்லாரும் சீஃப் செக்ரட்டரி ஆக முடியாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்ங்கிறது இட்ஸ் பெர்மிட் சிஸ்டம். கீழே வந்து நிறைய பேர் இருப்பாங்க, மேல கொஞ்சம் தான் வருவாங்க. அதனால எல்லாரும் சீஃப் செக்ரட்டரி ஆக முடியாது. நீங்க 24 வயசுக்கு சரியான புள்ளி விவரம் இல்ல. எல்லாரும் சீஃப் செக்ரட்டரி கிரேடுக்கு வர முடியும். சீஃப் செக்ரட்டரி என்பது ஒரு பதவியாக இருக்கலாம். ஆனால் சீஃப் செக்ரட்டரி கிரேடு என்பது அப்படியே பேட்ச் பேட்சா வர்றது. அது இப்ப நான் இந்த 77ல நாங்க 10 பேர் வந்தோம் அப்படின்னா 10 பேரும் சீஃப் செக்ரட்டரி ஆகித்தான் தீரணும் வயசு இருந்தா. சரி, டைம் ஒன் ப்ரமோஷன் சொல்றாங்க அவங்க. டைம் ஒன் ப்ரமோஷன் சொல்றாங்க. டைம் ஒன் ப்ரமோஷன் வந்து whether you can do the same work but you will get more pay. நிச்சயமா நம்ம அடுத்த சுற்றுல வர இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு உங்கள்கிட்ட மிக்கது. அதாவது நீங்கள் சொல்லுகிற சமூக நீதி அப்படிங்கிற விஷயம், நிர்வாகம், 2 விஷயம் இங்க மிக்ஸ் ஆகி கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சார் மாதிரி ஆட்கள் தங்களோட அனுபவத்துல சொல்றாங்க, எந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசுறீங்களோ எங்களுக்கு அந்த ஏஜ் வந்து நீங்க 35 வயது வரதை விட நிறைய எங்களுக்கு வந்து அந்த உயர் பதவிகள் கிடைக்கிறதுலாம் குறைஞ்சிருது. ஒருவேளை 28 29ங்கிறப்போ 18% தலித்து வந்தாகணும், 50 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர், அங்க மத்திய அரசுல 27 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர் வந்துதானே ஆகணும். இதுல வயசு மேட்டர் இல்லையே, எப்படினாலும் அந்தந்த கோட்டா அவங்களுக்கு கிடைச்சிருதே, இதுல சமூக நீதி எங்க பாதிக்கப்படுது அப்படிங்கிற வார்த்தை வைக்கிறாரு. நீங்க எப்படி பாக்க? இல்ல இது சமூக நீதியா, அது நிர்வாக நிர்வாகத்திற்கு இது வந்து பொருத்தமில்லாம இருக்குமாங்கிற மாதிரி தான் விவாதம். இப்போ உங்க நண்பர் பாலாஜி பேசுனதும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பெரியவர் கிருஷ்ணதாஸ் காந்தி அவங்க பேசணும், அதை தான் கூப்பிட்டாங்க. இது அவர் பார்வையே ஒரு 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 சரியான பார்வையா எனக்கு தெரியல. ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பராக இவர் பேசுகிற பொழுது ஒரு 2 விஷயங்களை தான் அவர் சொன்னார். அதாவது 35 வயதுல ஒருத்தர் வேலைக்கு போறான், அவன் கூட அதே பணிக்கு ஒருத்தர் 25 வரும்போது இந்த வயது வேறுபாடுகள் இருக்கும், அந்த வித்தியாசங்கள் இருக்குங்கிற கருத்தை அவரும், தான் வந்து ஒரு 24 வயதிலே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வந்ததற்கு பிறகு தன்னுடைய அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டாரே தவிர தமிழகத்தின் ஒரு அவலநிலை எங்கிறது தான் நான் ஒரு உதாரணமா சொல்ல விரும்புறேன். ஒரு கல்வி அறிவு பெறுவதற்கும் ஒரு வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் இன்றைய சூழலில் எல்லா மாணவர்களும், அது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் 2000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் இப்போ 1951 52க்கு பிறகுதான் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. 2வது தலைமுறை தான் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் படிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுத்து ஒரு பொது தளத்திற்கு கொண்டு வருகிற சூழ்நிலை வந்தால் யாரும் இந்த விவாதத்தை எடுத்து நம்ம பேச போறதில்லை. அந்த பொது தளத்திற்கு இன்றும் வர முடியாத சூழ்நிலையிலே இன்னும் கிராமத்திலே படிக்கிற மாணவன் கல்லூரிக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவன் ஆங்கில அறிவையே பெற்றுக்கொள்ளக்கூடிய கால சூழல வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத மறந்துட்டே பேசிட்டு இருக்காங்க. ஒரு நிர்வாகத்தை வந்து பண்ண முடியாது, உயர் பதவிக்கு ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவன் வர முடியாது என்பதல்ல வாதம். அது வாதமே இல்லை. அவனுக்கு வாய்ப்பு வந்து, அதாவது 35 வயசுல தான் எல்லா தலித் மாணவர்களும் 29 வயசுல தான் எல்லா பிற்படுத்த மாணவரும் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? ஒரு 50 பேர் போறான்னா அதுல ஒரு 4 பேர் 35 வயதுல ஆகலாம். பேலன்ஸ் இருக்கிறவன், அதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க, அதுக்கு பெற்றோர்கள் படித்தவர்கள், அவர்களுக்கு முன்னோர்கள் படித்தவர்கள், பொருளாதாரத்தில் சிறந்து இருப்பவர்கள், சென்னை மாதிரியான பெருநகரங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அது தலித் சமூகமாக இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் இருந்தாலும் அந்த வாய்ப்பு வசதிகள் வந்த மாணவனுக்கு 35 வயது தேவையில்லை.
அந்த வாய்ப்பு வசதி இல்லாமல் கிராமப்புறத்திலே கிடந்து 6 வயதுல போய் பள்ளிக்கூடத்துல ஆனாவண்ணா கத்துக்கிட்டு வர்றான் பாருங்க. அப்பா விவசாய வேலைக்கு போறான், இன்னொருத்த துணித வைக்கிற வேலை பாக்குறான், படிப்பதற்கு சாப்பாட்டுக்கு இல்ல மதிய உணவை நம்பி பள்ளிக்கூடத்துக்கு போனோம். பிளஸ் 1 பிளஸ் 2 10th தேர்வுல பார்த்திருப்பீங்க. எத்தனை சாப்பாட்டுக்கு வழியில பரோட்டா கடையில வேலை பார்த்துக்கிட்டு படிச்ச மாணவன்லாம் இன்னைக்கு உயர்ந்த மதிப்பெண்கள் எடுத்து வரக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்துகிட்டு இருக்கு. அதற்கு ஆர்வம் இருக்கிறது. 35 வயதுன்னு சொன்னோம்னா தலித் மாணவர்கள் எல்லோரும் 35 வயதுல தான் IAS-க்கும் IPS-க்கும் இந்த மாதிரியான உயர் ஆளுமை மிக்க பதவிகளுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உருவாகிற மாதிரி இல்ல. 24 வயதிலும் அதில் தேர்பவர்கள் இருக்கிறார்கள். அவன் உயர்ந்த பதவிக்கு வந்துட்டு போட்டோம். மறுக்கப்பட்டவன் கிராமத்தில இருந்து படிப்பதற்கு எந்த வசதியும் இல்லாமல் கல்லூரிக்கு வந்ததற்கு பிறகுதான் ஒரு ஆங்கில அறிவையே அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அதையும் தாண்டி நாம் என்ன படிக்க போகிறோம் என்று தெரியாமல் கல்லூரி படிப்பை முடிக்கிற பொழுது அவனுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வருகிறது. ஒரு சென்னைக்கு வர்றான், ஒரு கல்லூரியில சேர்றான், படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை போன்ற நகரங்களில். கிராமப்புறத்தை விட்டு அந்த கல்லூரிகளில் படித்து முடிக்கிற பொழுதுதான் பிற மாணவருடன் பேசுகிற பொழுது, அந்த நகர வாழ்க்கைக்கு வருகிற பொழுது தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய படிப்பு அடுத்த கட்டத்திற்கு எதை கொண்டு போகிறோம் என்கிற சிந்தனை வருவது அவன் கல்லூரி பருவத்தில். அந்த கல்லூரி பருவங்கிற 21 வயதுங்க. 19, 21 வயதுல தான் அவன் கல்லூரி படிப்பையும் முடிக்கிறான். அதற்கு பிறகு நீங்க PhD பண்ணணும்னா முன்னால டைரக்டா பண்ணலாம். இப்ப PG முடிச்சுட்டு இப்ப MPhil பண்ணி பண்ணணும்ன்றான். எத்தனை கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள் ஒரு 8 வருஷத்துக்கு படிக்க முடியும்? IAS IPS எழுதுறவங்க எல்லாருமே கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு பிறகு வேற எந்த வேலையும் பார்க்காம வீட்டுல தண்டச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு IAS IPS எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? எத்தனை பேர் பணியில இருந்து இன்றைக்கு இருக்கிற IPS அதிகாரிகள்ல எத்தனை பேர் பணியிலே இருந்து கொண்டு அந்த IAS தேர்வு IPS தேர்வு எழுதி தேர்வானவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? IAS IPS இந்த மாதிரி ஆளுமை பதவிகள் போறதுக்கு கல்லூரி படிப்பை முடிச்சிட்டு 35 வயசுல நான் முயன்று தோற்று வெற்றி பெறுவன் 1% இருப்பானா? அந்த 1%க்கு ஆளுமை கிடைக்கல என்றால் எங்களுக்கு அவசியம் இல்லை. அந்த ஆளுமை எங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய அனுபவம் எங்களுக்கு தேவையில்லை. அந்த 1% வைத்துக் கொண்டு மட்டும் விவாதத்தில் பேசுவது சரியில்லை. சமூக நீதிக்கு விரோதமாகவும் ஒரு நிர்வாகம் என்கிற பெயரில், ஒரு ஆளுமை பதவி என்கிற பெயரில் இப்படி வயது வரம்பு இல்லாமல் ஒரு 29 வயது தலித்து வச்சா அந்த 29 வயதுக்குள்ள 18 விழுக்காடு தலித்துகளும் வந்துருவாங்கல்ல. இல்ல 29 வயதோ அது வயது இல்லங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் இன்றைக்கு எல்லாருக்குமே பொதுவான கல்வி, சமச்சீர் கல்வி கொண்டு வந்துட்டாங்க. நகரத்திலே ஒரு கல்லூரி படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு கூட நகரத்திலே இருக்கிற மாணவர்களுடன் கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள் போட்டி போட முடியவில்லை. கல்லூரியிலே படித்தவர்கள் வெளியிலே வந்தாலும் கேம்பஸ் இன்டர்வியூ வந்தான்னா நிறைய நிகழ்ச்சிகள் அந்த குழந்தைகள் பேசியிருக்காங்க. ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வந்தான்னா அந்த கேம்பஸ் இன்டர்வியூல கிராமப்புறத்திலே இருந்து படித்த மாணவர்களில் 1% கூட தேர்வாவதில்லை. ஏனால் அவனுக்கு அடிப்படையிலே அவன் படித்த கல்வி அவ்வளவுதான். கல்லூரி படிப்பை முடித்ததற்கு பிறகு அவன் தேர்ந்தெடுக்கிறான். இந்த 35 வயது வரை வாய்ப்பு கொடுத்தது என்பது அனைத்து ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிற நண்பர்களுக்கும் அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு இல்லை. சுற்றம் சூழல் சமூக நீதி மறுக்கப்பட்டோ தன்னுடைய நிர்வாகத்தில் தான் பெற்ற அனுபவங்களால் உயர் பதவிக்கு வர முடியவில்லை என்கிற கவலை இல்லை எங்களுக்கு. நீங்க சொன்னது நீங்களும் அந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நல நடிப்புல தான் சில விஷயங்களை வச்சீங்க. எதுக்கு 33, 35 வயசு வரையும் அந்த அவங்க ஆல்டர்னேட்டிவே இல்லாம இது இல்லாம இருக்காங்க. ஆனா சாரும் சரி இவங்க முன் வச்ச கருத்துக்களை பாத்தீங்கன்னா 35, 33 வயசு வரையும் எந்த BC SC இதை ஒரு பிழைப்பா கொண்டு செய்யற மாதிரி இருக்க மாட்டாங்க. 35 வயசு வரையும் என் பையன் IASக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு காலேஜ் முடிச்ச 21 வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 14, 15 வருஷம் முழுக்க இதுக்குன்னு இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வேற விஷயங்கள் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு 5 வருஷம் 26, 27 முடிச்சுட்டு போறவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவோட தான் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு. அப்படி 35 வயது முயற்சி பண்றவங்க கண்டிப்பா ஒரு பொருளாதாரத்திலேயோ ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஆக இந்த 35 வயது வரை அந்த வயதை கூட்டுறது எதற்கான வாய்ப்புனா, படித்த ஓரளவுக்கு 2, 3 தலைமுறை படித்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு 28, 29 போக வாய்ப்பு இருக்கு. கை நாட்டா இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய தாழ்த்தப்பட்ட மாணவர்களும் அங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் நகர்ப்புற சூழலை கத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு 3 வருட கல்லூரி வாழ்க்கை தேவைப்படுது. ஒரு அடிப்படை ஆங்கில அறிவு கத்துக்கிறதுக்கே தேவைப்படுது. அவங்களும் கொஞ்சம் மீறி 21 வயசுல இருந்து நீ ஒரு 14 வயசு வரையும் முயற்சி பண்ணா வர முடியும். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் கொடுக்கிற ஒரு அவகாசமா அதை வச்சுக்கலாம்ல. அதுக்கான வாய்ப்பா அது இருக்கும்ல அப்படிங்கறது விஷயவாதம் தான் அவர் முழுமையா அதை வச்சாரு. அதாவது இந்த 29, 30 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் வர்றவங்க எல்லாம் அந்த மாதிரி கிராமத்துல உள்ள
பொருளாதாரத்தில் பின்தங்கிய வீட்டுகள்ல இருந்து தான் வந்திருக்காங்களாங்கிறதுக்கு அப்படி நம்ம சொல்ல முடியாது. இல்ல நீங்க சொல்றதுக்கு அதாவது விவாதமே அப்படி அதையும் அலசி ஆராயணும்னு பார்த்தா வாய்ப்பா இருக்கலாம்ல. கிராமப்புற அவங்கள கேளுங்க. வாய்ப்புகள் அவர் பொருளாதாரத்தை நான் கொண்டு வரேன். அதாவது இந்த கிராமப்புறம் நகர்ப்புறம் அப்படின்றதுல ஐயா சொல்லுது, நான் இப்பவே சப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். புள்ளி விவரமா பேசினாங்க நமக்கு நல்ல விவரம் தெரியுது. நீங்க தமிழ்நாட்டு ஐஏஎஸ்ல எஸ்சிகள்ல ஐஏஎஸ்க்கு வந்தவர்களை பாருங்க, அதுல ஒரு 80% கிராமப்புறங்கள்ல இருந்து வந்தவர்களா தான் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனாக இருக்கிறாங்க. ஒரு 20% முதல் தலைமுறை. ஆமா, முதல் தலைமுறை. ஆமா, நீங்க 21 வயசை வச்சாலும் சரி, 22 வயசு, அதாவது ஐஏஎஸ்க்குள்ள வர்றதுக்கு எனக்கு டிகிரி போதும். நீங்க எங்க எஸ்சிக்களை நீங்க எனக்கு 22 வயசுல எழுத விட்டீங்கன்னா, நான் பிஏ பிஎஸ்சி படிச்சவன், எனக்கு வேண்டிய இப்ப 100 போஸ்ட் எடுக்கிறாங்க. 100 போஸ்ட்ல எனக்கு 15 போஸ்ட் எஸ்சி போஸ்ட். இந்த இந்திய நாட்டில் பிஏ படிச்சுட்டு ஐஏஎஸ்க்கு 15 எஸ்சிக்கள் வந்து விட்டார்கள் அப்படி என்ற பெருமையை நாங்கள் சூட்டிக்கொள்வோம். எங்களை நாம் முத்திய முருங்கக்கா 35 வயசுல தான் எனக்கு இங்கிலீஷ் பேச வரும், எனக்கு 35 வயசுல தான் எனக்கு நாட்டுப்புறம் தெரியும் அப்படின்றதெல்லாம் எங்களை பற்றிய ஒரு இலக்காரமான பார்வைகள். இதுக்கெல்லாம் தவறான கருத்தை தலித் சமூக மாணவர்களையோ தலித் சமூக தாழ்வான கருத்துக்களை இங்க யாரும் பேசல. தன்னை தாங்களே மக்களை தாழ்மைப்படுத்த அதுவல்ல காரணம். வாய்ப்புகள் இப்படி உருவாக்கி கொடுத்து 21 வயசுல கிடைக்காத மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேமே தவிர கிடைக்காத மாணவர்களே நீங்க படிக்காதீங்கன்னு சொல்லல. நீங்க எக்ஸாம் எழுதுற பையங்களை எக்ஸாம் எழுத பையங்களுக்கு தெரியும். எக்ஸாம் எழுதுற பையங்களை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. யூபிஎஸ்சில ஒரு வருஷத்துக்கு ஒரு 700-800 போஸ்ட்டுங்க. அதுல எஸ்சிகளுக்கு ஒரு 700 போஸ்ட் பாருங்க. 200 போஸ்டுக்கு 200 எஸ்சி மாணவர்கள் இளமையானவர்கள் 22 வயசுல இருந்து 26 வயசுக்குள்ள ஏங்க வரக்கூடாது? வரக்கூடாதுன்னு யாரு சொன்னது? ஏறாமல் போனவர்களுக்கான வாய்ப்பு தான் இது. வயசை கூட்டிட்டீங்க. ஒண்ணு செய்யுங்க, எல்லாம் 22 வயசு வந்துருங்க. இடஒதுக்கீடு வேண்டாம், கல்வி ஒதுக்கீடு வேண்டாம், 69% இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறது எல்லாம் அதோட சேர்ந்து வயசை கூட்டிட்டா 200 எஸ்சி இடங்களுக்கு மேல 300 எஸ்சிகள் வந்துருவார்கள் அப்படின்னு கணக்கு போடுறீங்களா? இல்ல அந்த கணக்கெல்லாம் இல்லைங்க. அணுகுமுறையே வேறுபட்ட அணுகுமுறை காரணம். கிடைக்காத மாணவர்கள் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இதை பார்க்கிறோமே தவிர சமூக முதல் முதல் தலைமுறை மாணவர்களே இயல்பா அதிகம் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. தப்பு இல்ல, வரட்டும் தான் சொல்றோம். வாய்ப்பு ஒண்ணு வேண்டாங்க. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தை முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஆங்கிலேயர்கள் அதிகாரிகள் இருந்த காலத்துல அவர்களுக்கு வீடுகளில் வேலை செய்தவர்கள் தலித் சமூகத்து நண்பர்கள் நிறைய பேர். அவருடைய குடும்பம் என்ற இன்னைக்கு ஒரு அனாலிசிஸ் எடுத்து பாருங்க, எல்லாம் உயர் பதவியில் இருக்காங்க. ஏன்னு கேட்டா அவன் கல்வி அறிவை பெறுவதற்கும் ஒரு ஆளுமை செய்கிற ஒரு அதிகார வர்க்கத்தின் கீழ் இருந்து கற்றுக்கொள்ளுகிற அந்த நீங்க பாருங்க, அதுல அப்படி இருந்து வேலை பார்த்தவருடைய குடும்பங்கள் எல்லாம் உயர்ந்து இருக்கிறாங்க. அவர்களுக்கு எந்த வழிமுறையும் வழிகாட்டுதலும் தேவையில்லை. நான் பேசிக் கொண்டிருப்பது அந்த வழிகாட்டுதல் இல்லாமல் அதற்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கிற மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இதை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்பதுதானே தவிர 22 வயசுல உங்களை வர வேணாம். 19 ஒண்ணு வேணாங்க. மைக்ரோசாப்ட்ல 6 வயது மாணவன் கேளுங்க, அதை பேசுறேன் சொல்றேன். 6 வயது மாணவன் மைக்ரோசாப்ட்ல பிஜி படித்த இது வயசை குறைச்சிருக்கிறது எல்லாருக்கும் எல்லா கேட்டகரியும் தான். வயசு இப்ப இன்னைக்கு அதிகப்படுத்தி இருக்கிறதும் எல்லா கேட்டகரியும் தான். ஜெனரல் கேட்டகரிக்கும் 32 இருக்கு. 32 + 2 34 இன்னைய தேதியில உள்ளது. பிசிக்கு அதிகப்படுத்தி இருக்காங்க. 35 வருது, இவங்க 39 வருது. இன்னைக்கு இதுல 30 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் எழுதணும்னு சொல்லல கவர்மெண்ட். 22 வயசு உள்ளவங்க எழுதி பாஸ் பண்ணி வந்தாங்கன்னா வெல்கம். ரெண்டாவது, இதுக்காக அவங்க படிச்சது அவங்க டயத்தை வேஸ்ட் பண்றாங்க, வேற செட்டில் ஆக போறாங்கன்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இதெல்லாம் கதை. ஏன்னா இதை எழுதுறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எழுதும் போது இதுக்கு ஐஏஎஸ்க்காக படிக்கும் போதே மத்த எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணிடுறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்ல, யூபிஎஸ்சிலேயே ஐசன்ஸ் கிரேடு அது இதெல்லாம் எழுதி ரெடி வச்சுக்கிறாங்க. இல்ல பேங்க் எம்ப்ளாயிஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இன்னைக்கு கேட் எழுதுறாரு, ஐஏஎஸ் பண்றவரு கேட் எக்ஸாம் எழுதிட்டு வந்தார். ஸோ அவங்க நிறைய வேரிட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்காக ட்ரெயின் பண்ணுவோம். அப்போ இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது இதுக்கு ஐஏஎஸ் போகலாம் அப்படிங்கிறப்ப
இப்போ கிடைக்கலன்னா வருத்தம் இருக்கும், நிச்சயமா இல்ல. ஆனா ஐஏஎஸ் மட்டும்தான் யாரும் போறதில்லை. ஏன்னா அவங்களா ரியலிஸ்டிக். அந்த ரியலிஸ்டிக்கா இது எல்லாருக்கும் கிடைக்காது, பட் வி மேக் அன் எஃபர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளோட செய்யறவங்க மட்டும்தான் வந்து ஐஏஎஸ்க்கே ஃபிட். பிகாஸ் தே ஆல்ரெடி தே ப்ரிப்பேர் தெம்செல்ஸ் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் அவென்யூஸ் ஆல்சோ. அப்படி பாத்தீங்கன்னா இதை விட மிக மோசமான நிலைமைகள்லாம் சிஏவில் இருக்குது. ஏன்னா அதை நான் பேச மாட்டேன் இப்போ. பட் ஒன் திங், இப்போ அந்த லாலு சாஸ்திரி மசூரி இன்ஸ்டிடியூட் சீஃப் என்ன சொல்றாரு கேட்டா, யங் ஏஜ்ல வர்றாங்க, வந்தவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா மறுபடியும் இன்னொரு எக்ஸாம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரைனிங் பண்றவங்க இன்னொரு எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கு லீவ் போட்டு போறாங்க. 2 வருஷம் மசூரி ட்ரைனிங் தராங்க. கீழே வந்து டெப்டி கலெக்டர் போஸ்ட். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண உடனே இன்னொரு எக்ஸாம் ஐஏஎஸ்ல எழுதணும்னு மறுபடியும் போட்டு லீவ் போட்டு போறாங்க. அவங்க லீவ் தராத, அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷனை பாதிக்குதே தவிர மற்றபடி வந்து இதனால பாதிப்பு கிடையாதுன்னு சொல்லிருக்காரு. அதுதான் வந்து ரியல் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இந்த கவர்மெண்ட் புறக்கணிச்சிருச்சு. அது 9 வருஷமா கிடப்பில் போடப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை திடீர்னு தூக்கி வச்சுக்கிட்டு சட்டம் போடுற காரணமே என்னன்னு கேட்டா, ஒன்னு எஸ்சி எஸ்டி ஓபிசி இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து இத்தனை மார்க் வாங்கினாதான் பாஸ் தவிர அதுல கன்செஷன்லாம் கிடையாது. எத்தனை பேர் வந்தீங்களோ அதுல டாப்ல 10-15 பேர் எடுத்துக்கிறேன், 27 பேர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சட்டம் கிடையாது. அதனால இவங்களுக்கு அந்த வேகன்சிஸ் ஃபில்லப் ஆகாம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் இதுவும் நிச்சயமா ஃபில்லப் ஆகுங்கிறதும் கெஸ் ஒர்க் தான், ஃபில்லப் ஆகாம இருக்குங்கிறதும் கெஸ் ஒர்க் தான். பட் இதை குறைக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னு கேட்டா இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க எங்க பார்த்தாலும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுக்கு வயசை குறைக்கல. யூகே, பிரான்ஸ், இதை விட என்ன நீங்க பெரிய இந்தியாவில் உங்களுக்கு வந்து நீங்க இதை பேசுறீங்க. நீங்க யங்ஸ்டர்ஸ் அங்கெல்லாம் லேட்டரல் என்ட்ரி இருக்கு, இங்க வந்து லேட்டரல் என்ட்ரி கிடையாது. அமெரிக்காலயும் சரி, இங்கிலாந்துலயும் சரி, பிரான்ஸ்லயும் சரி, ஒரு பெரிய கல்வியாளர், எக்கனாமிஸ்ட், பேங்கர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிவில் சர்வீஸ்ல அப்படியே லேட்டரல் என்ட்ரி உண்டு. நம்ம நாட்டுல அது கிடையாது. இது வேற. நான் சொல்றது இங்கிலாந்து, யூகே விடுங்க, யுஎஸ்ஏ விடுங்க, யூகே அண்ட் பிரான்ஸ். பிரான்ஸ்ல லேட்டரல் என்ட்ரில ஸ்ட்ரைட் என்ட்ரி தான். 35 தான் ஏஜ் இன்னைக்கு. 35 மட்டும். 5 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு வந்து 5 எக்ஸ்ட்ரா தரலாம். they have to write exam. இப்ப இந்த ஏஜ் கூடுனதுல சமூக நீதி பாதிக்குது அப்படிங்கிற ஒரு கண்டன அறிக்கையை இப்ப வைகோ போன்றவர்கள் வைக்கிறாங்க. இதுல சமூக நீதி, அதாவது அவர் ஆரம்பத்துல தான் கேக்குறாரு, சமூக நீதி 18% எஸ்சி கொடுக்க போறோம், 1% எஸ்டி கொடுக்க போறோம், 27% பிசி கொடுக்க போறோம். இதுல வயது கூடுறதுனால சமூக நீதி எங்க பாதிக்குது? எஸ்சிக்கான ரிசர்வேஷன் பாதிக்க வயதை கூட்டுவதனால ஒதுக்கீட்டுக்கு மேற்படியாக இந்த சமூக நீதியை தேடும் சமூகங்களை நீங்கள் கூட்டி தந்து விடுவீர்களா? அது வரல. அப்புறம் வயசு 35 இருந்தா 55 ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் யாரும் குறைக்கல. ஆனா ரிசர்வேஷனுக்கு இப்ப 21லயோ 22லயோ உள்ளவங்களுக்கு அவங்களுக்குள்ள வாய்ப்பை விட இவனுங்க உண்மையா இன்டென்சிவா தயார் பண்றவங்களுக்கு லாங்கர் டியூரேஷன் கிடைக்கும் போது நிச்சயமா அவன் வந்து he can get it. இன்னைய தேதியில வயசை குறைக்கும் போது எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த கேட்டகரியில there is a possibility, not certainty, there is a possibility. 40 வேகன்சிக்கு 20 பேர் தான் ஆள் கிடைச்சாங்க. பாக்கி நாட் ஃபிட்னு சொல்லலாம். அது ரிலாக்ஸ் பண்றதுக்கு இல்ல சமூக இது கெஸ் வர்க். பல இடங்கள் இன்னைக்கும் கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக, அதுக்கு முன்னால ஒரு காலகட்டத்தில் 1980களில் இந்த பெர்சன்டேஜ்ல என்னமோ கொஞ்சம் குறைஞ்சு கான்ட்ரவர்சி எல்லாம் வந்தது. இப்ப பெர்சன்டேஜ் என்பது குறையுது பாருங்க. சிவில் சர்வீஸ்ங்கிறது ஐஏஎஸ் மட்டும் இல்ல, ஐஏஎஸ்க்கு மட்டும் கிடையாது. இட் இஸ் இதை வந்து இன்னைக்கு இதை செஞ்சாங்கன்னா அடுத்து எல்லா கேட்டகரியும் ஒரு எல்டிசி வரைக்கும் வந்துடும் அது கடைசியில. சோ இது வந்து என்ட்ரி பாயிண்ட கட் பண்றதுக்காக உள்ள முதல் படி தான் அது. நீங்க இடஒதுக்கீட்டின் மீது கை வைப்பார்கள். அப்போது வந்து அவர் முதல் அடிப்படைங்க பாரதிய ஜனதா கட்சிக்கோ காங்கிரஸுக்கோ எல்லாம் பேசுறது இல்ல. ஒரு சர்வீஸுக்கு ஒரு வயசு, இந்த வயசை வந்து நீங்க ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனித்தனியாக யாருக்கு என்ன ஏற்றம் சமூக நீதிக்கான பார்வையில் அமர்ந்துதான் ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பேசாம நீங்க எஸ்சிகளுக்கு ஏதாவது ஒண்ணு சமூக நீதி தரணும்னா நீங்க 15% 20% கொண்டு வந்து காட்டுங்க. வயசை கூட்டுறீங்க, கூட்டுங்க. யாரு உங்களுக்கு கொடுத்தது? வயதுல 69% இடஒதுக்கீட்டுக்காக போராடி கொண்டிருக்கிற இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள். பாரதிய ஜனதா ஆட்சியில் அதனுடைய நடவடிக்கைகளை பேசல.
நடவடிக்கை 2015 புதிய கல்வி திட்ட கொள்கை கொண்டு வர ஐயா நான் கேக்குறது இதுதான். அதற்கான முதல் நீங்க 5 அடிப்படை வயசு எடுத்துட்டாங்க இப்போ. அடுத்து இடஒதுக்கீட்டில் கை வைப்பார்கள். அதுக்கு புதிய பொருளாதார கல்வி கொள்கை வருகிற அடுத்த கட்டத்தில் நீங்க டைவர்ட் ஆகி போறீங்க. நான் கேக்குறது ஒரே சிம்பிள் கேள்வி. கேளுங்க. நீங்க 25 வயசை 35 வயசு வரைக்கும் உயர்த்துவதற்கு குரல் கொடுத்தால் இது சமூக நீதி என்று சொல்பவர்கள் அதே ரிட்டையர்மெண்ட் வயசை இந்த சமூக நீதி மறுக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் சொல்லப்படும் இனங்களுக்கு 60 வயசா 65 வயசா ஆக்கணும். அதாவது கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஒரு இளைஞன் வேலை தேடி போகிற ஒரு இள வயது இளைஞன் ஒரு 5 பிரச்சனை இல்லைங்க. கொடுக்கிற வாய்ப்பு நல்ல வாய்ப்பா இல்ல 35 வயதில் நீ படித்து விட்டு போ உனக்கு 70 வயசு வரைக்கும் இதை நான் வந்து அப்போஸ் பண்றேன். என்ன அப்போஸ் பண்றேன்னா எனக்கு ஐஏஎஸ்ல எனக்கு ஒரு 20 போஸ்டுங்க வருஷத்துக்கு இல்லன்னா மொத்தமா யூபிஎஸ்சியா பேசிங்கன்னா 200 போஸ்ட். இந்த 200 போஸ்ட நான் எஸ்சியா இருந்து நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். 24 வயசுல எங்க எஸ்சிகள் 200 போஸ்ட் இல்ல 600 போஸ்ட் நாங்கள் எழுதுவோம். அப்புறம் ஏன் எங்களுக்கு எங்க வயசு 35 உயர்த்தி நீ 35 ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க. 35 வயதில் தான் எஸ்சி மாணவர்கள் ஐஏஎஸ் ஆக ஆளுமை பதவிக்கு போக வேண்டும் என்பதல்ல வாதம். கிடைக்காதவர்கள் அதிக வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்தி வாய்ப்பு தான் இருந்து 1000 பேசலாங்க. அடிமட்டத்தில் நான் என்ன சொல்றேன் 35 வயசுலதான் எஸ்சி ஒரு நிமிஷம் 35 வயதில் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்றேன். முதல்ல சொல்லும் போது நான் சொன்னேன் ப்ரொமோஷன்ங்கிறது பெர்மிட் சிஸ்டம். பெர்மிட் சிஸ்டம் எல்லாரும் வர மாதிரி சொன்னேன். இவங்க வந்து சீஃப் செக்ரட்டரி எல்லாரும் ஆக முடியாது, ஆனா சீஃப் செக்ரட்டரி கிரேட் கிடைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு கேட்டா ஒரு மேல் நிலைமைக்கு யார் வர்றானோ அப்பதான் அவன் வந்து அந்த ஸ்டேட்டஸ் தான் வேணுமே தவிர ஏன்னா அதுக்கு வந்து எஸ்சி லேட்டா வந்தாங்க வர முடியாது அப்படிங்கிறது. இது எஸ்சி மட்டும் இல்ல எஸ்டி எல்லாருக்குமே உண்டு, ஓபிசிக்கும் உண்டு, ஜெனரல் கேட்டகரிக்கும் உண்டு 32 வயசுங்கிறதுனால. இப்போ முதல்ல சொன்னது டாப் ஸ்டேட்டஸ் வரணும், அதுக்காக லாங்கர் டியூரேஷன் வேணுங்கிறாங்க. ரெண்டாவது என்ன கேட்டா லாங்கர் டியூரேஷன் வராட்டி கூட எங்களுக்கு வந்து பே ஸ்கேல் கிடைக்குதுங்கிறாங்க. பே ஸ்கேல் என்னைக்கும் கிடைக்கும். இன்னைக்கு தேதியில 20 வருஷம் சர்வீஸ் போட்டான்னா ஃபுல் பென்ஷன் கிடைக்குது நிச்சயமா. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி. அதனால 32 வயசுக்கு 35 வயசுக்கு வந்தாங்கன்னா 25 வயசு சர்வீஸ்ல இருக்குது, he will get full pension. அவங்களுக்கு அதே மாதிரி டைம் பவுண்ட் ப்ரமோஷன்ல that can be restricted. ஆனா எல்லாரும் நிச்சயமாக சீஃப் செக்ரட்டரி வர முடியாது, எல்லாரும் செக்ரட்டரியாகவும் வர முடியாது. செக்ரட்டரி பே ஸ்கேல் வாங்கிட்டு ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் டிவிஷன்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறது ரெடியா இருக்குன்னா அது வந்து போயிட்டு இருக்கலாம். அதனால அது ஒரு வாதம் அல்ல. ஆனா நீ ஸ்டூடெண்ட் இதுல பாருங்க, இந்த வருஷம் நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன், நான் இந்த வருஷம் எழுதுறேன், பாஸ் பண்ணல, அடுத்த வருஷம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க சொல்லிருக்கீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி இருக்குன்னு, திடீர்னு இன்னைக்கு வந்து மறுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட்ங்கிறது சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது கிடையாது, நிச்சயமா பறிக்கிறாங்க. இது வந்து இதோட நிக்காது. ஐஏஎஸ் இப்ப ஐஏஎஸ் கட் பண்ண உடனே அடுத்தது வந்து அடுத்த லெவல் ஐசெட் கிரேட் வரும், ஐசெட் கிரேட் வரும், எல்டிசி வருஷம் எல்லாத்துக்கும் 20 நாள் இருக்கலாம்பாங்க, அவ்வளவுதான். அதுல வந்து நிச்சயமாக எல்லா கோட்டாவும் ஃபில் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஒரு அவங்க மினிமம் மார்க் வாங்கல, 1 மார்க் வாங்கினவன் 15 மார்க் வாங்கினவன் எப்படி கொடுக்கணும்? எடிட்டோரியல் இருக்கு, ஹிந்து எடிட்டோரியல் இருக்கு, 15 மார்க் வாங்கின எப்படி போஸ்ட் கொடுத்தேன். அதனால கடைசியில அந்த வேகன்சி எல்லாம் ஃபில் பண்ணாம விட்டுடலாம். அப்புறம் டி ரிசர்வேஷன் சிஸ்டம் வரும், அதுல இதுக்கு வந்து ஜெனரல் கேட்டகரி ஆளுங்களை கொண்டு வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஏன்னா இதெல்லாம் செஞ்சாங்க, நடந்தது. டி ரிசர்வேஷன் சிஸ்டம், டி ரிசர்வேஷன் மறுபடியும் எதுக்காக பேன் பண்ணாங்க 1989ல? எஸ்சி எஸ்டி ஆள் கிடைக்கலன்னா பேசாம வச்சிரு, ஆனா அதுல ஜெனரல் கேட்டகரி வச்சு ஃபில் பண்ணாதுன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இது லோக்சபால பார்லிமெண்ட் கொடுத்த கவர்மெண்ட் கொடுத்த தகவல். அதுல as on 1/1/2013 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்க்கான இதுல வந்து குரூப் ஏ சர்வீஸ்ல எஸ்டி 0, ஓபிசி 0. அதே மாதிரி எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் வரிசையா கொடுத்திருக்காங்க, 27% பேர் தானே தவிர கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு. அது வந்து 20 வருஷம் ஆச்சு. மண்டல் கமிஷன் 20 வருஷம் ஆச்சு. மண்டல் கமிஷன் இதை இன்னும் முழுமையா பரிந்துரை வரல. இன்னை வரைக்கும் வரல. அதாவது இவங்க ரெண்டு பேருமே வைக்கிற ஒரு முக்கியமான கவர்மெண்ட், இவர் வந்து ஆரம்பத்துல இருந்து அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இப்ப ஒரு வருடத்துக்கு முன்னாடி கொடுத்த ப்ராமிஸ் அதை பத்தி யோசிக்காம 2005ல போட்ட ஒரு விஷயத்தை இப்ப நீங்க விரைவா கொண்டு வரீங்கன்னா
இவர் சொன்னார், பாரதிய ஜனதாவின் கொள்கைகள் மீது எங்களுக்கு ஏற்கனவே ஒரு அச்சம் இருக்கு, இது ஏற்கனவே சமூக நீதிக்கு எதிராக எங்களுக்கு இருக்கு, இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு சிந்தனை உள்ள அமைப்புனால இதையெல்லாம் நாங்க பொருத்தி பார்க்கும்போது எங்களுக்கு இதெல்லாம் எங்க இடஒதுக்கீடையே நிர்மூலமாக்கக்கூடிய விஷயத்தை நோக்கி போகுதுன்னு சொல்றாரு. ஏன் அந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி கொடுத்தா நாங்க 2 வருஷம் கூட்டி கொடுக்குறோங்கிற விஷயத்த இப்ப ப்ராமிஸை வந்து நீங்க தவறுறீங்க அப்படிங்கறது அவருடைய கேள்வி. இல்ல அது தவறுறாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ இந்த ஏஜ் இந்த குறைச்சாலும் அந்த ப்ராமிஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கறது இன்னும் கிளாரிபிகேஷன் வரல. 2015 இதுதான் சொல்லிட்டாங்க சார். அதாவது 2015க்கு இதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த 2 வருஷம் யாருக்கு ப்ராமிஸ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அப்ளிகபிளாங்கிறது இன்னும் தெரியல, எனக்கு தெரியல பர்சனலா. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த காலகட்டத்துல பேசுறோம், இங்க எந்த காலத்திலயோ சமூக நீதிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லப்படுற காலத்திலேயே கூட டாக்டர் அம்பேத்கர் மாதிரி சிறந்த அறிவாளிகள் எவ்வளவோ ஏழ்மையில உங்களுக்கு தரேன். அதாவது அந்த மாதிரி மனிதர்களும் அதுலயும் வர முடியும். அப்ப ஐயா சொன்ன மாதிரி 24 வயசுல அவங்களும் வராங்கன்னு சொன்னா அவங்க எல்லாருக்கும் பிரில்லியன்ஸ் இருக்கு. 35 வயசு வரைக்கும் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப ஐயா சொன்னாங்க இல்ல எல்லாரும் இப்ப வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க, போயிட்டு அதனால யாரும் சும்மா இல்ல அப்படின்ட்டு. அதாவது சும்மா இருந்து வாழ்க்கையை தொலைத்தவர்கள்லாம் எனக்கு தெரியும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நான் உங்களுக்கு நிறைய காட்ட முடியும் எல்லா வகுப்பினர்லயுமே. இந்த மாதிரி இப்போ வந்து அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, ஐஏஎஸ்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க மற்ற வேலைகள்ல அப்படியே வந்து அவங்க செட்டில் ஆயிட முடியும். அது 29 வயசுலயோ 30 வயசுலயோ செட்டில் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுடைய எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து அவங்க திறம்பட செயலாற்ற முடியும். அது யாரும் இல்லைன்னு சொல்லல. அதனால இது மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது. அந்த வகுப்பில் உள்ளவர்கள், அதிலே திறமையானவர்கள், திறமைசாலிகள் நிச்சயமாக வராங்க. அதனால இதுல வந்து சமூக நீதிக்கான எந்த பாதிப்பும் கிடையாது. ஐயா சொன்ன மாதிரி கிராமத்துல இருக்கிறவங்க, முதல் தலைமுறையில இருக்கிறவங்க வரல அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்காக இடஒதுக்கீடு வேணா அப்படி வேணா மாத்திக்கலாம். கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு, நகரத்துல வந்து ஆல்ரெடி 2வது தலைமுறை 3வது தலைமுறை படிச்சவங்களுக்கு வந்து அதுக்கு வரேன். அப்படின்னா உங்களுக்கு சமூக நீதி தான் வேணும்னு சொன்னா அந்தந்த காலகட்டத்துல எப்படி இருக்கோ அப்படிதான் சமூக நீதி பண்ணணும். இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற சில தலைவர்கள், ஓபிசி தலைவர்களுக்கும் கிராமத்துல வயல்ல ஒரு சென்ட் நிலம் கூட இல்லாம கூலி வேலை பண்றவங்களும் சமம் ஆயிடுவாங்களா? அதனால அதெல்லாம் சமம் கிடையாது. இந்த மாதிரி ஐயா சொன்ன மாதிரி பிரிட்டிஷார் வீட்டுல வேலை செஞ்ச எஸ்சி மக்கள்லாம் இன்னைக்கு பெரிய சமுதாயத்துல பெரிய லெவல்ல இருக்காங்க. அப்படின்னா யார் யாருக்கு தொடர்பு இருக்கோ ஒரு பதவியிலயோ இல்ல ஒரு நகரத்திலயோ ஒரு இதுல ஒரு நாலேஜ் அறிவு பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க வேகமா முன்னேறாங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி பெறக்கூடியவங்களுக்கும் பெற முடியாதவர்களுக்கும் ஒரு சமநிலை ஏற்படுத்துறதுக்கு அரசு முயற்சிக்கலாம்ல. இப்ப கிடைக்கிற சாதி அடிப்பிலான இடஒதுக்கீட வந்து பாரதிய ஜனதா அரசு கை வைக்குமா? இல்ல இப்ப சத்தியக்கு கை வைக்காது. இப்போதைக்கு கை வைக்காதா? நீங்க வந்து அந்த கட்சி கை வைக்குமா, இந்த கட்சி கை வைக்குமா சொல்ல முடியாது. சொல்லிடுறேன், எந்த கட்சி இடஒதுக்கீட்டுல கை வச்சாலும் அந்த கட்சி மீது நாங்கள் எஸ்சிகள் கை வைப்போம் அப்படின்ற விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது வேற விஷயம். அது எங்களுக்காக மற்றவர்கள் எல்லாம் வந்து இடஒதுக்கீட்டை நான் வந்து அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அப்படின்றதெல்லாம் நாங்க வந்து தனிப்பார்வையில் இப்ப பாக்குறோம். இப்ப இந்த இது வந்து இப்போ இந்த மார்க் அடிப்படையிலான இந்த ஒரு விஷயத்தை பற்றி இல்ல சமூக நீதி பற்றி பேசணும். இதுல எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் ஒரு மாறுபட்ட அளவில் நான் திரும்ப இதை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். எஸ்சிகளுக்கு நீங்கள் தளர்ச்சியையும் இகழ்ச்சியையும் நீங்க கொடுத்தால்தான் அவங்க ஏதாவது பொழைச்சி வருமா அப்படின்ற பார்வையை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். நான் ஒரு பிரிவினருடைய சார்பாக நான் பேசுகிறேன். இதுல எனக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தா தான், எனக்கு குவாலிஃபிகேஷன் ரிலாக்ஸேஷன் கொடுத்தா தான் நான் ஒரு பதவியை எழுத முடியும் அப்படின்ற ஒரு எங்கேயோ கிடப்பில் எல்லாம் நாங்கள் இல்லை என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் எஸ்சிகளுக்கான ஒரு சமூக நீதியை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போறதுக்கு பதிலாக எங்கெங்க குறைகள் இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல இந்த திராவிட கட்சிகளை பற்றி, இந்த திராவிட கட்சிகள் அப்புறம் எஸ்சிகளுக்கு ஏதாவது ஒரு நீதியை நிலைநாட்டி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் போட்டு எங்கெங்கெல்லாம் போஸ்ட் வேகண்டா இருக்குதோ அதை ஃபில்அப் பண்றதுக்கு ஏதாவது பண்ணி இருக்கணும். அதெல்லாம் பண்ணுகிறார்களா என்ற விஷயத்துக்குள்ள அடுத்த விவாத மேடைக்கு போலாம். இந்த விஷயத்தை பொறுத்த அளவில் நீங்க எஸ்சிகளுக்கு ஐஏஎஸ்க்கு 35 வயசுல தான் எஸ்சி உள்ள வருவான் அப்படின்ற தோற்றத்தை தயவு செய்து உருவாக்காதீங்க சொல்லுங்க. இது இந்த ரிடக்ஷனோ எக்ஸ்பான்ஷனோ எதுவுமே வந்து எஸ்சி எஸ்டிக்கோ ஓபிசிக்கோ மட்டுமல்ல ஜெனரல் கேட்டகரிக்கும் தான். அதனால
ஜெனரல் கேட்டகரியில் எப்போ 35 வயசு வரைக்கும் போறாங்களோ அதனால அது வந்து எஸ்சி கேட்டகரிக்கும் அதே ரிசர்வேஷன்ஸ் அப்படியே இருக்குது அந்த லெவலில். அதனால இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை பாதிக்கும்னோ இல்ல அவங்களுக்கு தளர்ச்சியை உண்டாக்கும்னோ யாரும் சொல்லல. நிச்சயமாக இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா தான் இருக்கும். ஏன்னா லால் பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டிடியூஷனுடைய சீஃப் சொல்றாரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் வரும்போது தான் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும். அவரை விட பெரிய எக்ஸ்பர்ட் யாரும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் இஷ்யூல. ரெண்டாவது இது சமூக நீதிங்கிறது வந்து இது மட்டுமல்ல, இது சமூக நீதியில இது ஒண்ணுதான். முக்கியமான சமூக நீதி என்பது கோயில்கள்ல அர்ச்சகராகிறது தான். எல்லா ஜாதிக்காரர்களும் அர்ச்சகராகிறது. அப்பதான் சமூக நீதியினுடைய ஏன்னா அங்க 3000 ஆண்டு காலமாக ரிசர்வேஷன் இருக்குது. அந்த ரிசர்வேஷன் வந்து அங்க ஏஜ் லிமிட் எல்லாம் கிடையாது. எப்ப வேணாலும் எத்தனை வயசு அது வர வைக்கும் போதுதான் இதை பத்தி பேச முடியுமே தவிர. ஏன்னா அவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்க பிஜேபி சொல்லிருக்காங்கல்ல இப்போதைக்கு செய்ய மாட்டோம்னு. எப்போதைக்கு செஞ்சாலும் நாங்க வந்து அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் ரிசர்வேஷன். இது வந்து இப்ப 60 ஆண்டு கால ரிசர்வேஷன் கருவறையில் இருந்து. அவர் இந்த விவாதத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. நீங்கள் தொடங்குறதுல என்ட்ரியில நீங்க ஏஜ் கொடுக்கறத விட பிசிக்கு 58 62 ஆக்குங்க, எஸ்சிக்கு 65 ஆக்குங்க, அந்த மாதிரி செய்வதற்கான முயற்சி நீங்க உண்மையிலே அது கூடாது. அது நிச்சயமாக கூடாது. ஏன்னா 20 ஆண்டு காலம் சர்வீஸ் பண்ணாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஸருக்கு மட்டும் 65 ஆகலாம், 70 ஆகலாம், ஜட்ஜிக்கு மட்டும் எக்ஸாக்ட்லி அதை வேணா குறைக்கலாம். நான் அதை குறைப்பதற்கு நான் சொல்றேன் தவிர இதை கூட்ட சொல்ல மாட்டேன். இடைஞ்சல் வருது. நான் அதை குறைக்க சொல்றேன். என்ன பயம் என்றால் எஸ்சிகளுக்கு வயதை கூட்டினால் அவர்கள் மற்றவர்களை விட மேலே போயிருவார்கள் என்ற ஒரு அச்சம். அதாவது டாக்டர் அம்பேத்கரை பத்தி சொன்னாங்க, ஒரு 3 கேள்வி பதில். டாக்டர் அம்பேத்கர் பத்தி சொன்னாங்க, இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்தில் 3% இருந்த ஆதிக்க சமுதாயம் 97% அரசாங்க பதவிகள் அமர்ந்திருந்தது இல்லையா? 97% தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் 3% உயர் பதவியோடு அமரவில்லை. இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது இல்லையா? இந்த 2014 பேசிட்டு இருக்கோம். இந்த கால மாற்றம் தான் திராவிட இயக்கங்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த பயன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த 35 வயது என்பது எல்லா பொதுவானவர்களுக்கும் எல்லா எஸ்சி நண்பர்களுக்குமான இல்லை. வாய்ப்பு இருந்து வசதி இருந்து படிப்பவர்கள் 21 வயதுல இருந்து 24 வயது 21 வயதுல இருந்து 21 வயதிலே படிச்சு பாஸ் ஆகி வரட்டும், இல்லை என்று மறுக்கவில்லை. அதையும் தாண்டி இந்த வாய்ப்பை பெறுவதற்கு உழைத்துக் கொண்டிருக்கிற என் சகோதரனுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருப்பதை ஏன் குறைக்க வேண்டும் என்பதும், ஏதோ உயர்ப்பதையும் மேல கீழே போனாங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க விவாதம் ஒண்ணு. இரண்டாவது, நண்பர் பாலாஜி அவர்கள் வெக தெளிவாக இந்த விவாதத்திற்கு இந்த ஒரு பொருளை மட்டும் வைத்துக் கொண்டு பேசுவதை விட இதை எதையெல்லாம் பாதிக்கும் முன்னும் பின்னும் என்பதை பேசத்தான் ஒரு அரசியல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 5 மாத காலம் இவருடைய தோழமையோடு இருக்கிற கட்சி 5 மாத காலங்கள் இவருடைய ஆட்சியை இவருடைய அணுகுமுறையை பார்த்ததனால் இது என்பது இது ஒரு முதல் கட்டம். 2005 இருந்ததை தூசி தெளிவா சொன்னாங்க. இதற்கு பிறகு இடஒதுக்கீட்டில் கை வைக்கும், அதற்கு பிறகு நாங்க பார்த்துப்போம், நாங்க விட மாட்டோம், நாங்க அடி கொடுப்போம்னு பேசலாம். அந்த நீங்க கொடுக்கிற அடியை எல்லாம் கவனிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இல்லை. இன்றைக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க. சரியான கருத்து சொல்லி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீட்டில் அடுத்து கை வரும், வேலை வாய்ப்பில் கை வரும். 2015ஆம் ஆண்டு புதிதாக அவர்கள் கொடுக்க இருக்கிற கல்விக் கொள்கையில் மிகப்பெரிய கல்விக் கொள்கையை மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முதல் படியாக அச்சாரமாக தொடர்ந்து அவர்கள் செய்கிற பயணத்திற்கு சமூக நீதிக்கு கிடைத்திருக்கிற அடி இதுதான். நிறைய கருத்துக்கு நன்றி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை உண்மையில் பல்வேறு பரிணாமங்கள் வந்தது. இந்த பிரச்சனை சமூக நீதியை பாதிக்குமா, நிர்வாகத்தை பாதிக்குமா, இது போன்ற வயது அதிகரிப்பது யாருக்கு நல்லது, இதனால் யாருக்கு பாதிப்பு, இது போன்ற உலக நாடுகளில் எவ்வாறு நிர்வாகம் நடக்கிறது, இவ்வாறு செய்வதனுடைய அரசினுடைய நோக்கம் என்ன, அரசினுடைய நோக்கம் நல்ல விதமாக இருக்கிறதா, இல்லை சமூக நீதியை பாதிக்கும் விதமாக இருக்கிறதா போன்ற பல்வேறு தளங்களில் பல்வேறு தரப்பினரும், அது அரசு தரப்பாக இருந்தாலும் சரி, அரசு தரப்பாக இல்லாமல் நிர்வாகத்தில் அனுபவம் வாய்ந்தவராக இருந்தாலும் சரி, தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டவருடைய தரவுகள் மற்றும் அதிகார மையத்தில் இருப்பவர்கள் குறித்து தொடர்ந்து பணியாற்றி வருபவர்களாக இருந்தாலும் சரி, திராவிட இயக்க கொள்கையில் பற்று கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, 4 தளத்திலும் இருந்தும் இந்த விவாதம் குறித்து ஒரு பல்வேறு விதமான கோணங்களில் இந்த விவாதம் அலசப்பட்டது என்றே நாங்கள் கருதுகிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த வழக்குரைஞர் மற்றும் ஓபிசி பத்திரிகையினுடைய ஆசிரியர் நடராஜ் அவர்களுக்கும், மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்களுக்கும், பாரதிய ஜனதாவினுடைய முக்கிய பிரமுகர் வழக்கறிஞர் சுப்பிரமணியன் பாலாஜி அவர்களுக்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த காரை செல்வராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் ஒரு விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.